ஃபுட்பால் ஃபைனல் ஒரு வழியாக சூப்பராக முடிஞ்சுதுங்க. ஸ்பெயின், அர்ஜென்டினா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, பரபரப்பா போச்சு. கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது. 3 மணிக்கு தான் 3 மணி 3:30 மணிக்கு தான் முடிச்சுது மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரபரப்பா போச்சு. கிட்டத்தட்ட யாருமே கோல் அடிக்கல. 90 மினிட்ஸ் வரை யாருமே கோல் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அதுவரை யாருமே கோல் அடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டைம் குடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தீங்கன்னா, அப்பவுமே பரபரப்பா தான் போச்சு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் சார்பா வந்து டோரஸ்ங்கிறவர் வந்து ஒரு கோல் போட்டாரு. சரிங்களா? பரபரப்பான ஒரு சூப்பரான கோலுங்க அது. ஆனா வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, ஷாட்டு, அந்த பால் வச்சிருந்தது, அப்புறம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட தான் இருந்தது. ஸ்பெயின்ட்ட தான் இருந்தது. மேக்ஸிமம் 90% வந்து பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின்ட்ட தான் இருந்தது. அர்ஜென்டினா வந்து அவங்கள்ட்ட பால் போகவே இல்ல. கடைசி வரை பால் போகவே இல்ல. கடைசி மேட்ச் முடியும்போது தான் அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து முடியும்போது தான் ஒரு சில பால் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அவங்க வந்து ஆக்சுவலா வந்து கோல் கீப்பர் அர்ஜென்டினா கோல் கீப்பர் வந்து கிட்டத்தட்ட 12 கோலுக்கு மேல வந்து தடுத்துட்டாருங்க. என்னம்மா பிடிக்கிறாரு அவரு. ஆக்சுவலா அந்த கோல் போனதே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா, அவரு அந்த கோலையுமே பிடிச்சிருப்பாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லியம்ஸ்ங்கிறவரு பார்த்தீங்கன்னா, அந்த கோல அ கோல் போடுறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அது அது அவர்ட்ட வந்து பந்து வந்து போய் டோரஸ்ட்ட போயிடும். அந்த டோரஸ்ட்ட போனதுக்கு அப்புறமும் அவர் அந்த கோல தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. ஆனா வந்து வேற லெவலுங்க. அந்த அர்ஜென்டினா கோல் கீப்பர் மார்டினஸ் வந்து ரொம்பவே சூப்பர் பிளேயருங்க அவர்லாம். அவரு ஆக்சுவலா நம்ம ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர்லாம் ஒரு பில்லர் மாரி அர்ஜென்டினா டீமுக்கு. ஆனா வந்து ஸ்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெறித்தனமா விளையாடுறாங்கங்க. அவங்க அர்ஜென்டினாட்ட பாலே போக விட மாட்டாங்கறாங்க. அவ்வளோ வெறித்தனமா விளையாண்டாங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸுமே வந்து அவ்வளோ தெளிவா விளையாண்டாங்க. ஒரு டீம் கோஆர்டினேஷன் வேற லெவலா இருந்துச்சு. அ அரு நம்ம ஸ்பெயின் சைடு. பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா சைடு வந்து மோஸ்ட்லி மெஸ்ஸிய தான் நம்பி இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர். கோல் கீப்பர் இல்லாட்டி இன்னைக்கு ஒரு 10 கோல் அடிச்சிருப்பாங்க. ஸ்பெயின் வந்து கண்டிப்பா ஒரு 10 கோல் அடிச்சிருப்பாங்க. வேற லெவலா போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்சு. ஒரு வழியா வந்து மேட்ச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சு. ஃபைனல் முடிஞ்சுச்சு. ஸ்பெயின் வந்து 1-0 அப்படிங்கிற கணக்குல வந்து வின் பண்ணிட்டாங்க. செமையான ஒரு கேம்ங்க. அதே மாரி என்னன்னா, புடிச்சு தள்ளுறாங்க. தள்ளுன்னு தள்ளுறாங்க. ஆக்சுவலா வந்து அர்ஜென்டினா பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒ அப்படி வெறித்தனமா விளையாடுறாங்க. புடிச்சு தள்ளுறாங்க. லமின் யமால்லாம் அவர்ட்ட பாலே போட மாட்டேங்கிறாங்க. டார்கெட் பண்ணி தான் வந்திருப்பாங்க போல. அவர்ட்ட போனாலே எப்படியாவது புடிச்சு அவர தள்ளி விட்டுறாங்க கீழ. நான் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன். மேட்ச் ஃபுல்லாவே இந்த மாரி தான் போச்சுங்க. ஆனா வந்து லமின் யமாலும் ஒரு கோல் ட்ரை பண்ணாரு. ஒரு ஷாட்டு. ஆனா வந்து கோல் கீப்பர் வேற லெவல்ல சூப்பரா பிடிச்சாருங்க. அப்புறம் வந்து ஒரு சில ஆஃப் சைட் கோல் இந்த மாரிலாம் வந்தது. ஆனா வந்து கடைசியா வந்து ஸ்பெயின் வந்து வேற லெவல்ல வின் பண்ணிட்டாங்க. சூப்பருங்க. மேட்ச் செமையா போச்சுங்க. ஓகே. மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.